கோவையில் சிறுதுளி அமைப்பு, கோவை மாநகராட்சி மற்றும் பிஎஸ்சி குழுமம் இணைந்து காந்தி மாநகர் ஓடை சீரமைப்பு திட்டத்தை தொடங்கியது. உங்கள் கழிவை கவனியுங்கள் எனும் தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நீர்நிலைகளை மீட்கும் பணிகளில் கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் கோவையைச் சேர்ந்த சிறுதுளி அமைப்பு செயல்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் கோவை மாநகரின் முக்கிய நகர்ப்புற நீர்வழி தடங்களில் ஒன்றான காந்தி மாநகர் ஓடையானது காந்தி மாநகர் காவல் நிலையம் அருகே தோன்றி பன்மால், பிஎஸ்சி மருத்துவமனை, உழவர் சந்தை உள்ளிட்ட பகுதிகள் வழியாக சுமார் 13.5 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து இறுதியில் இருகூர் ஏரியில் கலக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக கழிவுநீர் கலப்பு, திடக்கழிவுகள் கொட்டப்படுதல், ஆக்கிரமிப்பு தாவரங்கள் வளர்ச்சி மற்றும் ஓடையின் கரைகள் சேதமடைதல் போன்ற காரணங்களால் துர்நாற்றம், நீரின் தரம் குறைதல், சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் கீழ்மட்ட நீர்நிலைகளுக்கு அச்சுறுத்தல் போன்ற பிரச்சினைகள் உருவாகி இருந்தது. இதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சி, பிஎஸ்சி குழுமம் மற்றும் சிறுதுளி இணைந்து ஓடையை புனரமைக்கும் திட்டத்தை செயல்படுத்தி உள்ளது. முதல் கட்டமாக 3.5 கிலோமீட்டர் நீளப்பகுதியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது. இத்திட்டத்தின் கீழ் திடக்கழிவுகள் மற்றும் வண்டல் மண் அகற்றுதல், கரைகளை வலுப்படுத்த இயற்கை மரங்கள் மற்றும் தாவரங்கள் நடுதல், இயற்கை சார்ந்த நீர் சுத்திகரிப்பு முறைகள் அமைத்தல் மற்றும் நீர்த்தரத்தை தொடர்ந்து கண்காணித்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த புனரமைப்பு முயற்சியின் ஒரு பகுதியாக உங்கள் கழிவை கவனியுங்கள் என்ற பொதுமக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை ஜிவி ரெசிடென்சியில் நடைபெற்றது. ஓடைகள் மற்றும் நீர்நிலைகளில் திடக்கழிவுகளை கொட்டுவதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட்டதுடன் சாலைகளின் ஓரங்களில் கொட்டப்பட்டிருந்த பல்வேறு கழிவுகளை பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து சுத்தம் செய்யப்பட்டது. இதில் மாநகராட்சி ஆணையர் கட்டாரவி தேஜா தாமாக முன்வந்து குப்பைகளை சாலையின் ஓரங்களில் கிடந்த குப்பைகளை அகற்றி முன் உதாரணமாக திகழ்ந்தார். இந்நிகழ்ச்சியில் சிங்காநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். கிரிபிரசாத், பிஎஸ்ஜி சன்ஸ் நிர்வாக அரங்காவலர் கோபாலகிருஷ்ணன், சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் வனிதா மோகன், சிறுதுளி அரங்காவலர்கள், மாநகராட்சி அதிகாரிகள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். என் பேர் கிருஷ்ணசாமி. சிறுதுளி அமைப்பில் வேஸ்ட் வைஸ்னு ஒரு வெர்டிக்கல் இருக்குது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதில் கன்வீனராக இருக்கேன். அண்ட் இன்னொரு பெருமை பிஹெச்டி டெக்கினுடைய அலுமினி, நான் பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் அலுமினி அசோசியேஷன் ஆல்சோ. இது ரெண்டு சேர்ந்து we are working over here. இப்போ நம்ம எடுத்துருக்கிற சிறுதுளி பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, நிறைய குளங்கள், குட்டைகள் எல்லாம் தூர்வாரி நல்ல தண்ணி எப்படி கொண்டு வந்து சேர்த்துறதுன்னு கொண்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். நான் ஏற்கனவே பேசின மாதிரி நல்ல தண்ணி இருக்க வேண்டிய இடத்துல எல்லா இடத்துலையும் சுவேஜ் வந்துருச்சு. இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. கவர்மெண்ட்டுனால தனியாக எந்த விதமான எஃபர்ட்டும் எடுக்க முடியாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதையும் மீறி அதாவது கை கடங்காமல் போயிடுச்சு பிரச்சனை. அதுக்காண்டி நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ பிஹெச்டி அது சிறுதுளி பொறுத்தளவுக்கு பாஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக இதில் சுவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் சில டெக்னாலஜிஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிஎஸ்ஜியில் they are celebrating their centenary celebration. ஸோ 1926 to 2026 இந்த இயரில் சோஷியல் இம்பேக்ட் வர்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நேச்சுரலி அவங்க சிறுதுளி தான் கேட்பாங்க. இங்கே நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறனால ஸோ சிறுதுளியில் அவங்க கேட்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ண ப்ராஜெக்டே இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் தான். ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் போர்வெல் போட்டு எடுத்து என்னவோ பண்ணுறோம். ஆனால் போர்வெலுக்குள்ளே எவ்வளோ மோசமான தண்ணி இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. கீழே அக்விஃபயர்ஸும்பாங்க, அதுக்குள்ளே தான் தண்ணி இருக்குது, அதுலேருந்து தான் எடுத்துகிட்டு இருக்கோம் பெரிய பெரிய டேங்க். ஆனால் இந்த சுவேஜ் பூரா அங்கே போய் சேர்ந்துட்டு இருக்குது. இன்னும் மோசமான நிலைமை இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் பார்த்தா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இன்றைக்கி கேன்சர் சென்டர் தான் பெருசாக ஓப்பன் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய முக்கிய காரணம் சுவேஜ் தான். சுவேஜிலேருந்து வரக்கூடிய கழிவுநீர் உள்ளே போய் இறங்கி இருக்கக்கூடியது. உருமானம்பாளையத்தில் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஈகோலிங்கிறது ஃபீக்கல் கோலிஃபார்ம், மனித கழிவு. அது எவ்வளோ இருக்கணும்னா 0 இருக்கணும் குடி தண்ணியில். கண்டிப்பாக மனித கழிவு நம்ம உட்கொள்ள மாட்டோம். ஆனால் அங்கே 0 இருக்க வேண்டியதில் 80,000 இருந்துச்சு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதாவது அவ்வளோ வருஷம் அப்படியே தேங்கி கிடக்குது. ஸோ அங்கே ஓரளவுக்கு ரெமிடியேஷன் பண்ணி ட்ரையல்லாம் பார்த்தோம், நல்லபடியாக போயிருக்கு. அந்த நம்பிக்கையில் தான் இப்போது பிஎஸ்ஜி கூட சேர்ந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இது பிஎஸ்ஜியோட சப்போர்ட் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை பற்றி யோசிச்சிருக்க கூட முடியாது. ஏன்னா இது ஆகக்கூடிய செலவு ரொம்ப ஜாஸ்தி.